ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பினி விலாக்ஸ். என்னடா இவன் ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கான்னு பார்க்குறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லைங்க. நான் இன்றைக்கி வந்து நாகர்கோவிலேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் ட்ரெயினில் போகலான்னு இருக்குங்க. இந்த பஸ்ஸெல்லாம் இருக்குது. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதை விட எனக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதாங்க ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இன்றைக்கி இந்த ட்ரெயினில் தாங்க போக போகிறேன். இது எந்த ட்ரெயின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயினோட நம்பர் வந்து 16525. இது கன்னியாகுமரியிலேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் போகுதுங்க. இது வந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் தான். இந்த ட்ரெயின் இன்றைக்கி காலையில் 10:10க்கு கன்னியாகுமரி ஜங்ஷன்லேருந்து கிளம்பி நாளைக்கு காலையில் 6:30க்கு தாங்க இது பெங்களூருக்கே போய் சேருது. அப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் இது சுற்றி போகுதுன்னு. இந்த ட்ரெயின் முழுக்க கேரளா வழியாக தாங்க போகுது. தமிழ்நாட்டில் நாகர்கோவில் மட்டும் தான். நாகர்கோவிலை விட்டு தவிர்த்து பார்த்தா ஃபுல்லாக கேரளா தாங்க. சரி, நம்ம இப்போ பெங்களூர் வரைக்கும்லாம் போகல, நம்ம பக்கத்தில் இருக்க திருவனந்தபுரம் வரைக்கும் தாங்க போக போகிறோம். அதனால் இந்த ட்ரெயின் வந்து 10:10க்கு கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:20ங்க. 10:20க்கு நாகர்கோவில் வந்துச்சு. கரெக்டாக 10:30க்கு வந்து ட்ரெயினை எடுத்துட்டாங்க. ட்ரெயினும் போயிட்டுருக்குங்க. ட்ரெயினில் கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருக்குது. சரி, நாகர்கோவிலேருந்து திருவனந்தபுரத்துக்கு இந்த ட்ரெயினில் ஒரு ஆளுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45 ரூபாங்க. இது எக்ஸ்பிரஸ் ட்ரெயினால் டிக்கெட் ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இதே பேசஞ்சரில் வந்தீங்கன்னா வெறும் 15 ரூபாக்குள்ளேயே வந்துடுங்க. அதனால் நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் பேசஞ்சர் ட்ரெயினில் ஏறியே வாங்க. ஆனால் நம்மளுக்கு தேவைப்பட்ட டைமில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிரஸ் தான் கிடைக்குது. அதனால் வேறு வழி இல்லாமல் நான் இந்த கேஎஸ்ஆர் ட்ரெயினில் வந்து ஏறிட்டேங்க. பட் இந்த ட்ரெயின் நேமில் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குங்க. இந்த பெங்களூர்லாம் ஓகே தான், அது என்ன கேஎஸ்ஆர் பெங்களூர்னு தெரில. அது என்ன கேஎஸ்ஆர்னால் பெங்களூருக்கு வந்து இனிஷியலாக இருக்குமோ? அது என்னென்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லைங்க. உங்கள் யாருக்காவது அந்த கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு அந்த கேஎஸ்ஆரோட மீனிங் தெரிஞ்சுன்னா கீழே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதை பற்றி தெரியாதவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி காலையில் கரெக்டாக 10:40ங்க. இப்போ கரெக்டாக 10:40க்கு ட்ரெயின் இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் டவுன் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டுருக்கு. அது என்னையா நாகர்கோவிலேருந்து கிளம்பி திரும்பி நாகர்கோவில் ஸ்டேஷனுக்கு வருதுன்னு பார்க்குறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லைங்க. நாகர்கோவிலில் மொத்தம் 2 ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஒன்று வந்து ஜங்ஷன், இன்னொன்று வந்து நாகர்கோவில் டவுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் சில பேருக்கு வந்து இந்த நாகர்கோவில் டவுன் ரயில்வே ஸ்டேஷனை பற்றி தெரியாது. ஏன்னா மேக்ஸிமமாக எல்லா ட்ரெயினும் வந்து நாகர்கோவில் ஜங்ஷனுக்கு தான் வரும். இந்த கேரளா வழியாக போகிற ட்ரெயினுக்கு மட்டும் தாங்க இந்த நாகர்கோவில் டவுன் ஸ்டேஷன் வழியாக போகும். அதுவும் இல்லாமல் நம்ம போகிற ட்ரெயின் வந்து இப்போ நாகர்கோவில் டவுன் ஸ்டேஷன் நிற்காது. இது டேரெக்டாக வந்து எரணியல் ஸ்டேஷனில் தான் நிற்கும். அது என்னன்னு தெரில. இங்கே அந்த ட்ரெயினுக்கு வந்து ஸ்டாப் இல்லை. நீங்கள் பேசஞ்சர் ட்ரெயினில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டேஷனில் நின்று தாங்க போகும். நாகர்கோவில் டவுன் ஸ்டேஷனை பார்த்தீங்கன்னா அது நாகர்கோவில் ஜங்ஷன் மாதிரி கொஞ்சம் பெரிய ஸ்டேஷன்லாம் இல்லைங்க. கொஞ்சம் சின்ன ஸ்டேஷன் தான். மொத்தம் 2 பிளாட்ஃபார்மு 3 பிளாட்ஃபார்மு என்னமோ தாங்க உண்டு. பார்த்தீங்களா, ஒரு ஆள் கூட இல்லை. அந்த மாதிரி கூட்டமே இல்லாமல் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 11:10ங்க. கரெக்டாக 11:10க்கு ட்ரெயின் வந்து எரணியல் ஸ்டேஷனுக்குள்ளே என்டர் ஆகுது. பாருங்களேன், இந்த ஸ்டேஷனையாவது கூட்டம் இருக்குமான்னு தெரில. யாராவது ஏறினாதானங்க ட்ரெயின் கொஞ்சம் கூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்த வரைக்கும் கூட்டமே இல்லாத மாதிரி தான் இருக்குது இந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே. பரவாயில்லப்பா, இங்கே கொஞ்சம் கூட்டம் நிற்கிது. பார்த்தீங்களா நம்ம மைண்டு எப்படி இருக்குன்னு. ட்ரெயின் கூட்டமாக இருந்தாலும் ஏன் கூட்டமாக இருக்குன்னு சொல்கிறது, கூட்டமே இல்லாமல் இருந்தாலும் ஐயோ ஏன் கூட்டமே இல்லைன்னு சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, சட்டு போட்டு இவங்க ஏறுவாங்க, நம்ம பாட்டுக்கு ஒரு ஜன்னல் சீட்டை பிடிச்சி உட்காந்துட வேண்டியதாங்க. யாருக்குன்னா ஜன்னல் சீட்டில் தான் உட்காந்துருக்கேன். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்க முடியும். உள்ளே எங்கேயே உட்காந்துன்னு வைங்களேன், வீடியோவும் எடுக்க முடியாது, ஒன்றும் எடுக்க முடியாது. பேசாமல் சாஞ்சி எடுத்து படுத்து தூங்க வேண்டியதான். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எரணியல் ஸ்டேஷன் தாண்டினதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய ஸ்டேஷன் தாங்க குளித்துறை ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷனுக்கு இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி காலையில் வந்து 11:24ங்க. கரெக்டாக எரணியலேருந்து இந்த குளித்துறை ஸ்டேஷனுக்கு வரதுக்கு வெறும் 15 நிமிஷம் தாங்க ஆகுது. எனக்கு இது ஃபஸ்ட் டைம். நான் இப்போ தாங்க இந்த குளித்துறை ரயில்வே ஸ்டேஷனே பார்க்குறேன். பாருங்களேன் எவ்வளோ வளைஞ்சு பேர் இருக்குன்னு. ரொம்ப 2 பக்கமும் மரமாக நிற்கிது. வேறு லெவலுங்க. இந்த மாதிரிலாம் எங்கே தான் பார்க்க முடியும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்கள் எப்படி ஸ்டேஷன் வந்து வளைஞ்சு போயிட்டுருக்குன்னு. ஆனால் இந்த ஸ்டேஷனில் வந்து நிற்குமான்னு தெரில. ஆனால் ஃபோனில் பார்க்கும்போது நிற்கும்னு தான் போட்டிருக்கு. பார்க்கலாங்க இந்த ட்ரெயின் இந்த ஸ்டேஷனில் நிற்கிதா இல்லையான்னு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 11:24ங்க. ஆனால் என்ன தான் மணி 11 மணி ஆனாலும் 2 பக்கமும் நல்லா பச்சை பச்சைன்னு இருந்தாலும் வெயில் வந்து உண்மையாகவே மண்டையை புழக்குதுங்க. ஏன்னா பயங்கரமாட்டு வெயில் அடிக்குது. ஆனால் அந்த ஹீட் அப்படி தெரியுது. ஆனால் அப்பப்போ காற்று அடிக்கிறனால அந்த ஹீட் கொஞ்சம் தெரியாமல் இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி பயங்கர வெயிலுங்க. எதுக்கு தான் இந்த மாதிரி வெயிலெலாம் அடிக்குதோ, அப்படியே கிளைமேட்டே மொத்தமாக சேஞ்ச் ஆகி போய் இருக்குது. நான் போகிற ட்ரெயின் இப்போ கொஞ்சம் ஆடி அசைஞ்சு கொஞ்சம் ஸ்லோவாக போகிறனால எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெயினை வந்து இந்த ஸ்டேஷனில் நிற்கும்னு தாங்க நினைக்கிறேன். ஏன்னா பார்வையை பார்த்து அப்படி தான் தெரியுது.
அந்த பக்கம் பாருங்களேன் எவ்வளோ கூட்டம் இருக்குது. அப்படி எந்த ட்ரெயினுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்களோ. உண்மையாகவே பஸ்ஸை விடைக்கும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுவும் அன்ரிசர்வில் சீட்டு கிடச்சி இந்த மாதிரி போகிறதுலாம் வேறு லெவல் தான். நம்ம ஸ்லீப்பரில் போனாலும் அது நைட் டைம் போனால் தாங்க சூப்பராக இருக்கும். பேசாமல் படுத்து தூங்கிட்டே போகலாம். ஆனால் இந்த மாதிரி அன்ரிசர்வில் ஜன்னல் சைடு சீட்டு கிடச்சி இந்த மாதிரி வெளிவாரமாக பார்த்துட்டு போகிறதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் ட்ரெயின் நிற்கவே இல்லை. அதுக்குள்ளே இங்கே ஒருத்தர் வந்து ட்ரெயினை ஜம்ப் பண்ண போகிறாரு. அவருக்கு எனக்கு அவசரமோ. இதுதான் கார் பார்க்கிங். அந்த ஸ்டேஷன் பக்கத்துலேயே கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங்லாம் இருக்குது. இந்த வீடியோவை பார்க்கும்போது என்னடா இந்த ட்ரெயின் வந்த ஸ்டேஷனுக்கே திரும்ப திரும்ப வருதுன்னு பார்க்குறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லைங்க. இது நம்ம வந்த ஸ்டேஷனும் கிடையாது. நம்ம பார்த்து போன ஸ்டேஷன் வந்து குளித்துறை ஸ்டேஷன். ஆனால் இந்த ஸ்டேஷனுக்கு பேர் வந்து பாரசாலை ஸ்டேஷனுங்க. கிட்டத்தட்ட 2 ஸ்டேஷனுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி வளைஞ்சிருக்கு. 2 பக்கமும் மரங்கள்லாம் இருக்குது. அப்படியே காப்பி அடித்த மாதிரி இருக்குங்க. ஒருவேளை எக்ஸ்பிரஸ்னால இந்த ஸ்டேஷனில் அந்த ட்ரெயின் நிற்காதுன்னு நினச்சேங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. இது பேர் மட்டும் தாங்க எக்ஸ்பிரஸ்ஸு. ஆனால் பேசஞ்சர் ட்ரெயினோட வரைக்கும் கேவலமாட்டி எல்லா ஸ்டேஷன்லையும் நின்று தான் போகுது. அதனால ஒரு கவலையும் இல்லை. நின்று நம்ம பொறுமையாகவே போய்க்கலாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 11:45. இப்போ இதை பார்க்கும்போது பேசாமல் பஸ்லேயே போயிருக்கலாம். பஸ்ஸில் போய் தான் நம்ம இந்நேரம் போய் சேர்ந்துருக்கலாம் போல திருவனந்தபுரத்துக்கு. அதை விட்டுக்கிட்டு ட்ரெயின் இஸ் லவ், ட்ரெயின் ட்ராவலர் சூப்பர் ஒண்டர்ஃபுல்னு சொல்லிட்டு இப்போ விடிய இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதா இருக்குது. ட்ராவல் பண்ணுறதுலாம் அவ்வளோ கஷ்டம் இல்லைங்க. இருந்தாலும் நாகர்கோவிலேருந்து திருவனந்தபுரத்துக்கு இப்படி விடிய ட்ராவல் பண்ணால் என்ன தான் சொல்கிறது? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:45. 11:45க்கு வந்து ட்ரெயின் இப்போ பாரசாலை ஸ்டேஷனுக்கு தாங்க வந்திருக்கு. அடுத்து எந்த ஸ்டேஷன்லாம் வரப்போதோ வாங்க பார்க்கலாம். ஆனால் ட்ரெயின் போயிட்டுருக்க பார்க்கும்போது ஏதோ காட்டுக்குள்ளே ட்ரெயின் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய 6 கீழே ஓடிட்டுருக்குன்னு. 2 பக்கமும் பச்சை பச்சைன்னு மரங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் பகலில் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. அது ஏன்னே தெரிலங்க. நைட் ட்ராவல்னால் நம்ம போன உடனே படுத்து தூங்கிடலாம். பகலை எந்திரிச்சா போதும். அதுக்கு தான் அந்த பகலில் ட்ராவல் பண்ணுறது கஷ்டம்னு சொல்கிறாங்க போல். இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி கரெக்டாக வந்து 12:05ங்க. 12:05க்கு ட்ரெயின் இப்போ எந்த ஸ்டேஷனுக்குள்ளே வருதுன்னு பார்த்திங்கன்னா நெய்யாற்றங்கரை ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து கேரளாக்குள்ளே நுழைஞ்சிட்டோங்க. அப்போவே பார்த்திங்களா இதாங்க நெய்யாற்றங்கரை ரயில்வே ஸ்டேஷன். என்ன இங்கே ஒரே கூட்டமாட்டிருக்கு. இங்கேயும் கூட்டம்லாம் ஏறுவாங்களோ. ஆனால் எப்படி தான் இந்த ட்ரெயின்லலாம் ஏறுகாங்களோ. இந்த ட்ரெயின் வந்து எப்படியும் எல்லா ஸ்டேஷனும் நின்று தான் போகுது. எப்படி இந்த ட்ரெயினில் கன்னியாகுமரியிலேருந்து பெங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் தாங்க. அப்படி ட்ராவல் பண்ணுறதுக்கு பெரிய ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. இந்த பக்கத்தில் இருக்க நாகர்கோவிலேருந்து திருவனந்தபுரம் வரதுக்கே இப்படி நாக்கு தள்ளுதே. இந்த பெங்களூர் நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். இந்த ட்ரெயினில் காலைல ஏறி நம்ம நைட்டு சேர மாதிரி இருந்துச்சுன்னா, இல்லை நைட்டு ஏறி காலைல சேர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இது இன்னைக்கு காலையில் ஏறி நாளைக்கு காலையில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி? அதுவும் இங்கே இருக்க பெங்களூருக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதே மும்பையெல்லாம் பார்த்தா மாதக்கணக்காக இந்த ட்ரெயின் போகும் போல் அந்த மாதிரி தாங்க இருக்குது. ஒரு வழியாக நம்ம போகிற ட்ரெயின் வந்து நெய்யாற்றங்கரை ஸ்டேஷன்லேருந்து தாண்டி இப்போ வந்து திருவனந்தபுரம் சென்ட்ரலை நோக்கி பாஞ்சு போயிட்டே இருக்குங்க. ஆனால் இது என்னது, இந்த ட்ராக்குக்கு சைடில் வந்து ரோடு போடுவாங்களா இல்லை புதுசாக அதை ட்ராக்கு தான் போடுறாங்கன்னு தெரிலங்க. லாரிலாம் வரிசையாக நின்றுட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்க ஒரு ஹில்ஸ் மாதிரி இருக்குங்க. இந்த ரோடு வந்து மேலே கீழே இறங்கி போயிட்டுருக்கு. அந்த இடத்துல தான் இவங்க வந்து இந்த ரோடு போட போகிறாங்க போல். ரோடு போடுறதுலாம் சரி தான். அந்த பகுதியில் இருக்க வீட்டுக்குள்ளெல்லாம் இடித்து இந்த ரோடு போடுறாங்க. அதுதாங்க ஏன்னு தெரில. இதுக்கு இப்போ தான் வந்து ஆக்கிரமிப்பு போல். நல்ல ஆக்கிரமிங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே பாருங்கள் இந்த ஸ்லைஸாக மலையெல்லாம் வெட்டி எடுத்துருக்காங்க. ஏதோ கேக்கு துண்டு மாதிரி. என்னத்தை சொல்ல. இந்த பக்கம் வந்து ரோடு போட போகிறாங்களா இல்லை ரயில்வே ட்ராக்கு போட போகிறாங்கன்னு தெரில. நான் பாருங்கள் பாதி வயலெல்லாம் வந்து அழிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா, நல்லாவே தெரியுது. பாதி வயக்காடெல்லாம் அழிச்சு தான் இந்த மாதிரி இப்போ ரோடு மாதிரி போட்டுட்ருக்காங்க. சரி, என்னமோ. தூரத்தில் ஒரு இடத்துல வந்து குகை வர்றது மாதிரியே தெரியுதுங்க. அந்த குகைக்குள்ளே வந்து இப்போ அந்த ட்ரெயின் வந்து போகும் போல் இருக்குன்னு பார்க்கலாம். இது என்ன ஜேசிபியா, ஹிட்டாச்சி? இந்த ஹிட்டாச்சி வண்டியை போட்டு தான் படுத்துறானுங்க. மண்ணை தோண்டு குழியை தோண்டுன்னு சொல்லி இப்போ லாஸ்ட்டு ஹிட்டாச்சி வண்டியை உள்ளே விழுந்து ஒரே ரோதனையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சற்று நேரத்தில் நம்ம சென்று கொண்டிருக்க ட்ரெயின் வந்து இந்த குகைக்குள்ளே வந்து நுழைய போகுதுங்க. நான் இந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா தமிழ்நாடு வழியாக போகிற ட்ரெயினில் வந்து இந்த மாதிரி குகையே வராது. அதனால தான் சொல்கிறேன். இங்கே பாருங்களேன், இங்கே குகை மாதிரி இருக்குங்க. இருங்க, உள்ளே ஒரே லைட்டை தான் போட்டிருப்பாங்களா, ஒரே இருட்டாக தான் இருக்குது. உள்ளே போனதுக்கப்புறம் தெரியுங்க, வேறு லெவல் தான்.
குகைக்குள்ளே ட்ரெயின் போகும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப இருட்டாகவும் ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. வேறு லெவல் தான். அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் வந்து இந்த கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு போகிறவங்களுக்கும் இந்த ட்ரெயின் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ட்ரெயின் அங்கெல்லாம் போகுதுங்க. காலையில் நம்ம நாகர்கோவிலேருந்து கிளம்பி கரெக்டாக 11 மணிக்கு இந்த ட்ரெயின் வந்து கோயம்புத்தூருக்கு போகுது. 11:50க்கு திருப்பூருக்கு போகுது. அப்படியே 12 மணிக்கு ஈரோடு, சேலம் அப்படியே போகுதுங்க. பாருங்கள், இது நம்ம பேசாமல் பஸ்லேயே போயிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ட்ரெயினில் தான் நீங்கள் கோயம்புத்தூர் போகணுன்னு இருந்துச்சுன்னா, நாகர்கோவிலேருந்தே காலைல ஒரு ட்ரெயின், நைட்டு ஒரு ட்ரெயின் இருக்குது. அதையும் மீறி நீங்கள் ட்ரெயினில் தான் போகணுன்னா இந்த ட்ரெயினை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க, அப்புறம் இந்த ட்ரெயினோட முக்கியமான விஷயமான இந்த ட்ரெயினோட பாத்ரூம் எப்படின்னு பார்க்கலாமா? வழக்கம் போல் எல்லா ட்ரெயினும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு எப்படி பெங்களூர் வரைக்கும் போக முடியும்? ஒரு ரூபா எட்டாவது க்ளீன் பண்ணுவாங்களோ? இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு பட்டன் இருக்குங்க. எதுக்கான பட்டன் இது? எங்கே டச் பண்ணால் என்ன ஆகும்? அடப்பாவி, ஃப்ரெஷ் பண்ணுற பட்டனா இது? இது ரொம்பவே புதுசாக இருக்கே. ஏங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மதியம் 12:45 ஆச்சுங்க. இன்னும் ட்ரெயின் வந்து திருவனந்தபுரம் போய் சேரலை. அப்படியோ மெதுவாக போயிட்டுருக்கு. இப்படி 3 மணி நேரமாங்க ஒரு ட்ரெயின் வந்து திருவனந்தபுரத்துக்கு போகணும். ஒரு வழியாக ட்ரெயின் வந்து திருவனந்தபுரம் ஸ்டேஷன் வந்துட்டு. இங்கே ஒருத்தனை பாருங்கள், கை எடுத்து எப்படி நீட்டிகிட்டு இருக்கான்னு. கம்பியில் போட்டு கை போயிட்டுனா என்ன சொல்கிறது? அப்புறம் ஐயா ஆத்தான கை போயிட்டு கதுங்க கத்துறது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்பா, ஒரு வழியாக ஸ்டேஷன் வந்து விட்டது. காலையில் ஒரு தோசையை சாப்பிட்டு நான் ட்ரெயினில் ஏறினேங்க. ஏன்னா 4-5 தோசை சாப்பிட்லான்னு இருந்தேன். சரி நம்ம அங்கே போய்ட்டு சாப்பிட்டுக்கலான்னு விட்டுட்டேங்க. ஆனால் இங்கே பார்த்தா ட்ரெயின் 12 மணிக்கு தான் வந்திருக்கு. இப்போ பயங்கர பசியாகிட்ருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு வாட்டர் பாட்டில் கொண்டு வர கூட மறந்துட்டேன். வாட்டர் பாட்டில் சைடில் வாங்கவும் முடியல. ஏன்னா நம்ம வந்த எந்த ஸ்டேஷன்லையுமே இந்த வாட்டர் பாட்டிலு, ஸ்நாக்ஸு எதுவுமே விற்கவும் இல்லை, நம்மளால் வாங்கவும் முடியல. அதனால தண்ணி தாகமும் ரொம்ப எடுக்குதுங்க. இந்த ட்ரெயினில் வந்து இறங்கின உடனே ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி குடித்தா தான் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி தாகம் கொஞ்சம் கிளியர் ஆகும். கண்ணும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தெரியுங்க. ஏன்னா இப்போவே ரொம்ப கேர் ஆகிற மாதிரி தான் இருக்குது கண். அது ஏன் என்னமோன்னு தெரிலங்க. நம்ம நாகர்கோவிலேருந்து திருவனந்தபுரத்துக்கு இடையில ஒரு 4-5 ஸ்டேஷன் இருக்குது. ஆனால் ஒரு ஸ்டேஷன் கூடயாங்க இந்த வாட்டர் பாட்டிலாம் விற்க மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்பவே அநியாயமாக இருக்குங்க. திடீர்னு தண்ணி தாங்கிறதுனா ட்ரெயினில் இருக்க தண்ணியை தான் வாங்கி குடிக்கணும் போல். அதுவும் நம்பி குடிக்கவும் முடியல. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ட்ரெயின்லேருந்து இறங்குவோம். இது யார் எட்டி பார்க்குறது? உள்ளே போய் நில்லுமா? கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுறது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம ட்ரெயின்லேருந்து இறங்கியாச்சுங்க. இப்போ என்னென்னா எந்த பக்கம் போனால் இந்த பஸ்ஸெல்லாம் நிற்கும்னு தெரில. அதனால் எல்லோரும் போகிற திசையை பார்த்து நம்மளும் அப்படியே நடக்கலாங்க. ஆனால் நாகர்கோவிலேருந்து திருவனந்தபுரத்துக்கு இந்த ட்ரெயினில் வந்து 2.5 மணி நேரங்க. இந்த பஸ்ஸில் போனால் கூட 1.5 மணி நேரம் ஆகும். அப்படி மேக்ஸிமமாக 2 மணி நேரம் தான். ஆனால் இப்படி 2.5 மணி நேரம் போட்டு இழுத்து அடித்து ட்ரெயின் போகுது பார்த்தீங்களா கீழே. நம்மளுக்கு ட்ரெயினை பார்த்தாலே ஒரு என்னமோன்னு தெரிலங்க. நம்மளுக்கு ட்ரெயின்னாலே ரொம்ப பிடிக்குது. உங்களுக்கும் ட்ரெயின் ரொம்ப பிடிக்கும்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னது ஆடுதா? அது ஏன் என்னன்னு தெரிலங்க. ட்ரெயின் போயிட்டு இருக்கதே கீழே இருக்கக்கூடிய ட்ராக்கில். ஆனால் மேலே இருக்க படிக்கட்டு வந்து கதிருதுங்க. அது எனக்கு மட்டும்தான் ஃபீல் ஆகுதா இல்லை நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கான்னு தெரில. அது இந்த ட்ரெயின் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை இந்த ஸ்டெப்ஸ் எவ்வளோ வீக்காக கட்டிருக்கான்னு தெரிலங்க. ஏன்னா அந்த மாதிரி அதிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம வழியை கண்டுபிடிச்சி நம்ம ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தாச்சுங்க. ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்த உடனே எதிர்க்கு வந்து இந்த KSRTC பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இதாங்க திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.